ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பழனி ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம பழனி ஐடியாஸ் சேனல்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கிராஃப்ட் தாங்க பார்க்க போறோம். அதுக்கும் முன்னாடி நம்ம பழனி ஐடியாஸ் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: ஜூட் ஃபேப்ரிக், cardboard, scissor, glue gun, jute rope. இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் உள் பக்கமாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு அதுவும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஜூட் ரோப் 2 சைஸில் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பெரிய சைஸ் ஜூட் ரோப் எடுத்துட்டு க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக சுற்றியாச்சு. இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஜூட் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் கார்ட்போர்டில் ஒரு பெட்டல் ஷேப் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஜூட் ஃபேப்ரிக்கில் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அந்த க்ளூகன் யூஸ் பண்ணி அதில் ட்ரா பண்ண இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு குட்டியாக இருக்கிற ஜூட் ரோப் எடுத்துட்டு அந்த க்ளூகன் மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸஸ் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய சிசர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பெட்டல் ஷேப்க்கு அழகாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜூட் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வீடியோஸில் காட்டுற மாதிரி க்ளூ கன் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூட் ரோப் எடுத்துட்டு சர்க்கிள் ஷேப்க்கு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு எக்ஸ்ட்ராக்க பீஸை கட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண பீஸ் எடுத்து பேக் சைடில் க்ளூ கன் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பெட்டல்ஸ் எடுத்து 1 by 1 ஈவனாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜூட் ஃபேப்ரிக்கு பதிலாக ஓல்டு ஜீன்ஸ் கிளாத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பேக் சைடு கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜூட் ஃபேப்ரிக்கை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை பேக் சைடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளவர்ஸை எத்தனை நமக்கு தேவைப்படுதோ அத்தனை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிளாங்காக இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது பேக் சைடில் ஹேங்கர் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 சைடில் க்ளூ கன் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஜூட் ரோப்பை ஒரு குட்டி சைஸில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராஃப்ட் ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நம்ம கிராஃப்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பழனி ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.